வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா இந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2025 வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேன ராசிக்கு போறாரு. அப்படி போகக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 11வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்ல பாதகமான நேரமா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷ காலமா கும்பராசிக்காரர்களுக்கு தப்பா நினைக்க வேண்டாம், வச்சு செஞ்சுட்டாரு. அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. பிச்சை ஒண்ணு எடுக்கல, திருவோடன் எடுத்துக்கிட்டு தெருவோன்னு போகல, வனவாசம் ஒண்ணு போகல, மானம் மரியாதை ஒண்ணு இழக்கல. சிலருக்கு அது இழந்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு மானம் மரியாதை இழந்து, காசு பணம் இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நோய் நொடி வாங்கிக்கிட்டு, ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, நரம்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா சனியுடைய வேலை என்னன்னா கஷ்டத்தை கொடுத்து பார்க்குறவர் தான் சனி. இது போல பார்த்துட்டு நிறைய பேருக்கு என்ன சொல்றது, இந்த 2.5 வருஷ காலமா சாமி அவ்வளவு வேதனை, இவருதான் சனியா அப்படின்னு நினைச்சு பார்க்குற அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டாருங்க. ஏன்னா இந்த 2.5 வருஷத்துலயே போதும் போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. ஜென்மச்சனி 29ஆம் தேதி 3வது மாசம் 2025ஆம் தேதி 5ஓட உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிய போகுது. ஒரு வகையில சந்தோஷப்படுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாத சனி வருது. அப்ப பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகும்போது மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனி முடியுது. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பாதச்சனி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பார்த்துட்டீங்கன்னா மேல ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது. மேச ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது 7.5 சனியில இப்ப விரைச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? அப்ப இந்த 2.5 வருஷம் மேச ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி, மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி, அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு பாதசனி இப்ப ஆரம்பமாகிறது. இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும், நடந்த 2.5 வருஷத்தை விட இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 40% நல்லா இருந்து 60% கஷ்டத்தை பட்டவங்களுக்கு இப்ப 60% நல்லா இருந்து 40% தான் கஷ்டப்பட போறீங்க. அப்ப 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி, ஆனா கஷ்டம்தான், ஆனா அதுக்கு இது கம்பேர் பண்ணும் போது 20% பரவாயில்லன்னு சொல்றேன். அதே மாதிரி சனியுடைய வேலை என்ன தெரியுங்களா, ஒன்னு ஆரம்பிக்கும் போது கஷ்டத்தை கொடுப்பாரு, இல்லைன்னா முடியும் போது கஷ்டத்தை கொடுப்பாரு. அதனால இந்த 2.5 வருஷம் நமக்கு பாதச்சனி முடிய போகுது இல்லையா, முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ற விஷயம், முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போங்க, திருப்பம் நடக்கும். சனி பகவானை எங்க பார்த்தாலும் சரி நவகிரகத்தை சுத்துங்க. நிறைய பேருக்கு நவகிரகம் எப்படி சுத்தணும்னு கூட தெரியாம கூட சிலர் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா 9 சுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 1 சுத்துங்க, 3 சுத்துங்க, 5 சுத்துங்க, 9 சுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சுத்தக்கூடாது. அதாவது 7 சுத்து வலதுபுறமா சுத்தணும், 2 சுத்து இடதுபுறமா சுத்தணும். காரணம் என்னன்னா, ராகுக்கும் கேதுக்கும் பாத்தீங்கன்னா அவர் வக்கர கிரகம், பின்னாடிதான் போவார், முன்னாடி போக மாட்டார். அப்ப 7 சுத்து முன்னாடியும் ராகு கேதுக்கு பின்னாடி சுத்தணும். அதே மாதிரி சனீஸ்வரன் கோயில்ல கருப்பு துணியில எள்ளு கட்டி விளக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில இருந்து கருப்பு எள்ளு எடுத்துட்டு போய் கருப்பு துணியில வச்சு கட்டி அகல் விளக்குல வச்சு விளக்கு பொருத்தணும். இது போல செய்துட்டு வந்தா தலைக்கு வர சும்மா தலை பார்க்கவோட போகும். அந்த காலத்துல நம்ம பாட்டி வைத்தியம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 அதாவது வழிபாடு இருக்குது. டெய்லியுமே என்ன டிஃபன் செஞ்சாலும் சரி காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. 2வது சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. 3வது அரிசி சர்க்கரை கலந்து எறும்பு குளிக்கு போடுங்க. தானத்துல சிறந்த தானம் அன்னதானம், அது செய்யுங்க.
4வது, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பொங்கல் கொடுப்பாங்க, அவளும் சர்க்கரை எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சர்க்கரை அரிசி இதெல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அது போல தானம் செய்யறது நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளநீ தண்ணியில அரிசி ஊற வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சர்க்கரை கலந்து நாமளும் சாப்பிட்றது நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு அந்த இடத்துல போய் கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வர்றது நல்லது. அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்தை 9 டைம் சுத்தணும்னு சொன்னேன். சனீஸ்வரன் கோயில்ல எல் தீப பொருத்தணும்னு சொன்னேன். இது போல செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர சுமை தலப்பா கூட போகும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொறுமை மட்டும்தான் வேணும். நண்பர்கள் சவகாசம் கம்மி பண்ணிக்கணும். நண்பர்கள் கூட சேராத சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது பண்ணாத விஷயங்கள் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால நண்பர்கள் சவகாசம் கம்மி பண்ணிக்கணும், பெண்கள் சவகாசம் கம்மி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துல போடுறது நல்லது, அசையும் சொத்து வேண்டாம். கல்யாணம் பண்றோம், சுபகாரியம் பண்றோம்னா இப்பெல்லாம் அருமையான கடன் பட்டாலும் செய்யுங்க, தப்பு இல்லை, நல்லதுதான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே எச்சரிக்கையா இருக்கணும். அதாவதுன்றத நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது ஒரு சிக்னல் போட்டிருந்தா எப்படி 1 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போறோமா? கிடையாது. இல்ல, நின்று நிதானமா பார்த்து தானே போறோம். அந்த மாதிரி 2.5 வருஷத்துக்கு நம்ம போகும்போது எவ்வளவு நின்று நிதானமா கவனிச்சு போகணும். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கே நம்ம சிக்னல் நம்ம நின்று யோசிச்சு போறவங்க 2.5 வருஷம் எப்படி போகணும் அது யோசிங்க. ஏன்னா இந்த 2.5 வருஷம் முடிகிற வரைக்கும் எது பண்ணலாம் நல்லது, எது பண்ணக்கூடாது, எது செஞ்சா நல்லது, எது செய்யக்கூடாது, எது நமக்கு நன்மை கொடுக்கும், எது தீமை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி பெண் சாவகாசம், ஃப்ரெண்ட் சாவகாசம், வண்டி வாகனம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி காசு பணத்துல பொறுமையா இருக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் இப்ப வேண்டாம். ஏன்னா 7.5 சனியில அதுவும் பாத்தீங்கன்னா பாதச்சனியில ஆரம்பிச்சோம்னா விரயத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி வீடு வாசல் கட்டுறீங்களா, கிரை பண்றீங்களா, அதாவதுன்றது ஆல்ட்ரேஷன் பண்றீங்களா, தாராளமா பண்ணிக்கோங்க, நல்லதுதான். இப்படி இருக்கும்போது திருமண சுப விரயம் பண்றது நல்லது. கல்யாணம் பண்ற நினைக்கும் போது சுப விரயம் இல்லையா பண்றது இப்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பொதுவா பாத்தீங்கன்னா நான் வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிக்கலான் இருக்கிறேன், கார் எடுக்கலாமா, இல்ல நான் மோட்டார் வாகனத்துல ஏதாவது இறங்கி நான் வேலை செய்யலாமா, இரும்புக்கு சார்ந்த வேலையில செய்யறவங்களுக்கு கவனமா இருக்கு. ஏன்னா சனி பகவானுக்கு பகைவன் யாருன்னா இரும்பு தான். அதனால வண்டி வாகனத்துல கவனமா போகணும். வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட, அதாவது நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி கூட உங்ககிட்ட வந்தா கண்டிப்பா அது வேலை வச்சிடும். அதுக்கு கட்ட சரி பண்ண முடியாது. அங்க இருக்கும்போது நல்லா இருக்கும், இங்க வந்தது பார்த்தோன்னா பழுதாகி கெட்டு போயிடும். அப்ப நம்ம அதுக்கு செலவு பண்ணி ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை, கவனமா இருங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல ஒன்னு வாங்கினா வெற்றி அப்படின்றத விட ஒன்னு இலக்கல அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். அதாவது நஷ்டப்படணும்னாவே அதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். யோசிச்சு பண்ணுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வுன்றது சொல்றதை விட இப்போதைக்கு உங்களுக்கு இறக்கம் மட்டும்தான் இருக்குது, ஒரு ஏற்றம்ன்றது இல்லை. ஒரு படி ஏறிட்டுன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா 2 படி இறங்குற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. அதுல 2ல சனி இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சனி இருந்தா இப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்பத்துல சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்ப படிப்புக்கு கொஞ்சம் பாதகமான நேரம். படிப்பெல்லாம் கவனம் சிதறும், மைண்ட்ல ஏறாது. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறேன், நான் கட்டான்றது மேல் படிப்பு படிக்கிறேன், நான் இந்த ஸ்கூலுக்கு வேற பெரிய ஸ்கூலுக்கு இப்போ நான் போறேன், இது மாதிரி எதிர்பார்ப்புல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா படிப்புக்கு பண்ற காசு இப்போ கொஞ்சம் வேஸ்ட் தான். 2வது குடும்பத்துல சனி. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். குடும்பத்துல சனி இருந்தா என்ன பண்ணுவாரு, சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை. அதே மாதிரி தனம் வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் இப்ப 4 காசு எங்க வீட்டுல இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலம் தான் இப்ப நம்ம காலம். பொறுமையா இருங்க. 2வது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்குது, கவனமா இருங்க. சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சனியிலிருந்து நீங்க மீண்டும் வெளியில வந்துடலாம். இல்ல இந்த சனி நம்மள என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 2.5 வருஷம் திரும்பி கழிச்சு பாத்தீங்கன்னா இழந்துட்டு உட்காந்துருப்பீங்க. கவனமா இருங்க. சொந்த பந்தத்துக்குள்ளார ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட
பேசி தீர்த்துக்கோங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம்னு போறாங்களா விட்டுருங்க. இல்ல பேசிப்பே முடிச்சுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை மீண்டும் ஸ்டார்ட் ஆகும். கவனமா இருங்க. பொதுவாகவே உங்க நேர காலம் இந்த 2.5 வருஷம் பொறுமையா இருங்க, கவனமா இருங்க, யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? அதாவது சாப்பிட்டுருங்க, முதல்ல வேலைக்கு சாப்பிட்டுருங்க. சனி பகவான் பிடிச்சிட்டாருன்னா முதல்ல எங்க கை வைப்பாரு? ஹெல்த்ல தான் கை வைப்பாரு, உடல் உபாதைகள் வைப்பாரு. கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதுக்கு முன்பாக, இந்த வருடம் இந்த சனிப்பயிற்சியானது வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு மீன ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி அடைய போறார். அப்போ உங்களோட கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறது மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லிருக்கீங்க. உண்மையாலுமே இந்த ஜென்மத்தில் சனி இருந்த ஒரு கடந்த 2.5 வருட காலகட்டத்தை எண்ணி பாருங்க. இந்த கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, வருமான குறைபாடுகள் ஏற்படுறது, அளவுக்கு மீறிய கடன்கள் ஏற்படுறது, வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாற்றங்கள் ஏற்படுறது, இழக்கக்கூடாத ஒன்று என்னன்னாக்கா மதிப்பு மரியாதை கௌரவம். அந்த மதிப்பு மரியாதை கௌரவத்தை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. இது எல்லாமே கடந்த 2 வருட காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் அனுபவப்பட்டிருக்கணுன்றீங்க. முக்கியமாக வண்டி வாகன தடைகள், பொருளாதார நெருக்கடிகள்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்ப தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும், குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகளும், தங்களுக்கு வண்டி வாகன தடைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கங்கள்னால தான் இந்த அளவுக்கு ஏற்பட்டதுன்றீங்க. ஏன் சார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இந்த 7.5 சனி பெரிய லெவலில் பாதிப்பை தருமானாக்கா, உண்மையான சொல்ல வரேங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 7.5 சனின்றது ஒரு 3 சுற்றுகள் நடக்கும். அதில் உங்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் ஜென்ம சனி காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ 3 சுற்றில் போட்டிங்கன்னாக்கா இந்த முதல் சுற்றாக இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பை தராது. 2ஆம் சுற்றானது பெரிய பாதிப்பை கொடுத்து போகும்போது ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆவது சுற்றானது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் இழப்புகளை கொடுத்து ஆயுள் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி இது எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. அதே வேளையில் தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருட காலகட்டங்களானது முக்கியமாக தொழில் தடைகள் உருவாயிருக்கும். தொழில் மூலிமா வருமானங்கள் குறைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிருக்கும். சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஜென்மத்தை விட்டு சனி போறாரு அப்படின்றது மிகப்பெரிய யோகமாக எடுத்துங்க. ஆனால் ஜென்மத்தை விட்டு சனி போகிறதுனால முழுமையாக உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகி போயிடுச்சு அப்படின்றத மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். 7.5 சனி தாக்கங்கள் இன்னும் அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் இருக்க போகுது. ஆனால் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட மாட்டீங்க. அதாவது மழை பெஞ்சு புயல் அடிச்சிருச்சுன்றீங்க. அப்போ புயலில் எல்லாமே சேதமானது நிறைய அடிபட்டு போச்சு. ஆனால் புயலை விட்டு மீண்டு அந்த சேதத்தின் பாதிப்புலேருந்து மீண்டு வரதுக்கு இன்னும் 2.5 வருட காலம் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இன்னும் ஒரு 2.5 வருட காலம் இருக்கும் போது, ஆனால் புதுமையாக இனிமேலுக்கு எதுவும் பாதிப்புகள் வராதுங்க. அப்போ ஒரு மனிதன் சொல்லுவாங்களா, புயல் அடிச்சு முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்ததாக ஒரு புயல் வந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி போகிற ஒரே ஒரு காரணத்தினால புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இழப்புகளை மீட்டு கொண்டு வரதுக்கான காலகட்டம் அடுத்த 2.5 வருட காலமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சிந்தித்து செயல்படணும். ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். எது தேவைகளோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கணும். அளவுக்கு மீறி கடன்கள் வாங்கிடக்கூடாது. கடந்த 2 வருஷ காலத்தில் ஏனோ தானன்ற மாதிரி இருந்த மாதிரி இதுக்கு பிறகு நீங்கள் ஏனோ தானன்ற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா பெரிய லெவலில் இழப்புகளை கொடுக்குற மாதிரி வந்துடும்ன்றீங்க. அதனால் கும்பராசி என்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்க. குடும்ப உறுப்பினர்களை கேட்டு செயல்படுங்க. இந்த நேர காலங்களில் பாதத்தில் சனி போகிறதுனால வாய்ப்புகள் கிடைச்சா ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கோங்க. அதே போல் அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா இடமாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா புகார்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வேலையில் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இடமாற்றங்கள் வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா சொந்த தொழிலில் வருமானங்கள் குறைந்து போய் ரொம்ப திவாலான நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் செக் பண்ணி பாருங்கள். சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றீங்க. சுய ஜாதகத்தை எடுக்காமல் இருந்தீங்கன்னாக்கா இன்னும் இழப்புகள் சந்திச்சிருவீங்க. அதனால் சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாரோ அவங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள்.
ஐயா இப்படி ஓடிட்டு இருக்கு, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இந்த பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கேன், இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன், இது சரிதானா, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, இன்னும் போட வேண்டாமா, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது கேட்டுட்டு செய்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் அளவாக நீங்கள் பழகி கொள்றதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். சொந்த பந்தங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருங்கி பழகுனீங்கன்னா அவங்களால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா பங்காளி உறவுகளில் சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தால் இந்த நேரத்தில் பிரிக்க வேண்டாம் அப்படின்றது சொல்ல வரேன். அப்போ சொத்து சுகங்கள் ஏதாவது பிரிக்கப்படுறீங்கன்னாக்கா அதனால பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். பூர்வ புண்ணியத்தினால சொத்து சுகங்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட தாத்தா பாத்தி வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உடல் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு அன்றுகளும் தெய்வ நின்றுகளும் கிரகம் போகும்போது கொள்ளுன்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் தாத்தா பாட்டிகளுக்கு வயதின் மூப்பின் காரணமாக ஆயுள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களின் உடல்நிலையில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் கும்பராசி என்பவர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்தாலே வண்டிவான தடைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் இனிமேலுக்கு தயார்படுத்திக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நான் இந்த லெவலில் இருந்தேன், இதுக்கு மேலாம் நான் இறங்கி போய் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்னீங்கன்னா இன்னமும் இழப்புகளை சந்திச்சிருவீங்க. இந்த நேர காலகட்டம் வரலும் இந்த சனி பகவான் உங்களோட கையை கட்டி போட்டுட்டாருன்றீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு விடுவிச்சிட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் ஓடி போய் சம்பாதிக்கிறது உங்களோட அறிவின் திறமை இல்லை, எனக்கோட மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்கணும்னாக்கா அடுத்த 2.5 வருட காலத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய வேலைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இதுதான் வேலைன்றது மட்டும் செய்யாமல் எது கிடைத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேலைகள் அப்படின்றது நீங்களே முயற்சி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் இன்னும் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருகின்ற 2025 மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கிறது உங்களுக்கு யோகமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல 2-11ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறாருங்க மே மாதத்துக்கு பிறகு 2025 மே மாதத்துலேருந்து 2026 மே மாத காலகட்டம் வரலாம். இதனால் வரலும் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறதை பார்க்க முடியும். 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவானாலையும் ஏற்பட போகுதுங்க. அதனால குரு பகவானும் உங்களுக்கு பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனாலையும் குருவின் வீட்டில் சனி பகவான் இருக்கிறனாலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டம் தொடர போகுது. அதனால் சனி பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய 3 பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி 3மே சிறப்பாக இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டுன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும் சிந்தித்து செயல்படணும். கோவப்பட்டு பேசிடக்கூடாது. ஏதாவது சாதாரண பிரச்சனைகளோட பெரிய லெவலில் பாதிப்பு தரும். சண்டை சச்சரவு எங்கேயாவது நடந்துட்டு இருக்குனாக்கா அந்த இடத்துல நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். யாரோ செய்த குற்றத்துக்கு நீங்கள் இந்த நேரத்தில் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு கருத்துக்கள் சொல்ல வரேன். இன்றைய தேதியிலிருந்து இன்னொரு 2.5 வருட காலகட்டத்துக்கு மட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவியார் ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவியை சொல்லுங்கள், அல்லது சின்னவங்களாக இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்கீங்கன்னா உங்களோட தாயை சொல்லுங்கள், அல்லது நீங்களே போயிட்டு சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்ல தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. உங்களுக்கான பரிகாரமே இதுதான். வேறு எந்த வித பரிகாரமும் உங்களுக்கு தீர்வுகளை தராது. அதனால் உங்கள் குலதெய்வத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரதும், இந்த 7 சனி காலகட்டத்தில் சனி பகவான் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு சாயந்தர வேளையில் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போடுறதன் விளைவாக முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை நீக்க முடியுன்றீங்க. அதே போல் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தின்றீங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தில் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களிலே பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்மசனியாக இருந்த சனிபான் உங்கள் ராசியை விட்டு இப்பொழுது விலகி பாத சனியாக மாறுகிறார். ஆக சனி போகும்போது நல்லதைத்தான் செய்வார் என்று கூறுவார்கள். அதன்படி இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இனிமேல் நன்மையைத்தான் செய்வாரே தவிர தீமைகள் இனிமேல் நடக்காது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருப்பதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், அது குருவுடைய வீட்டிலே சனிபான் இருக்க, ஆக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்.
தனவரவு காத்திருக்கிறது என்றால் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் தனவரவு காத்திருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். திறமைசாலிகள் கிடைப்பார்கள். அதன் மூலமாக உங்கள் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் முயற்சிகளை எல்லாம் செய்யலாம். அதிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்தை இந்த சனிபான் பார்வையிடுவதன் மூலமாக படிக்கும் போது மற்றவுடன் சேர்ந்து கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவுடன் சேர்ந்து படித்தால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனிபானுடைய பார்வை எழுவதன் மூலமாக உங்கள் தாயாருக்கு மூட்டு வலிகள், முதுகு வலிகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை வருகிறது. 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்தால் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்தை பெற்று விடுவீர்கள். செல்ஃப் டிரைவிங் செய்கின்ற அந்த கார் ஓட்டுநர்கள் இரவு நேரத்தில் நீங்கள் செல்ஃப் டிரைவிங் செய்து வெகு தூரம் செல்லாமல் இருப்பது நல்லது. ஆக்டிங் டிரைவர் போட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம். என்றால் சனிபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்வையிடுவதனால், சனி என்றால் இருட்டு என்று பொருள். இருட்டு நேரத்தில் நீங்கள் தனியாக வெகு தூரம் செல்ஃப் டிரைவிங்காக காரை ஓட்டி செல்வது நல்லதல்ல. முக்கியமாக 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இரவு நேரத்தில் நடுராத்திரியில் செல்லும் போது ஆக்டிங் டிரைவரை போட்டுவிட்டு செல்வதே உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை இந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே லாபம் கிடைக்கும். ஆனால் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்று வெளியில சொல்லாமல் இருக்க வேண்டும். சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை லாப விஷயத்தில் வெளியில சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்வதன் மூலமாக புதிய உறுப்பினர்கள் வருகை, புதிய உறவினர்கள் வருகை உங்கள் வீடுகளில் அதிகமாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முதலீடுகள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. அதன் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. கடுமையாக உழைப்பீர்கள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருவாய் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு இருக்கிறது. நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடமாற்றம் என்பது வரக்கூடிய மே மாதத்திலிருந்து 1 வருடம் நல்ல இடமாற்றம் இருக்கிறது. நீங்கள் உத்தியோக உயர்வை பெறுவீர்கள். அதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு இருக்கிறது. பழைய பாக்கிகளும் வசூலாகும். வீடு மனை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வாங்கும் போது மேற்கு பார்த்த வீடு உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் கும்பராசிக்கு மேற்கு பார்த்த வீடு மட்டுமே ராசியான வீடாக இருக்கிறது. அந்த மேற்கு பார்த்த வீடு வாங்குவதன் மூலமாக தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே வாடகை வீட்டில் வேறு திசையில் இருப்பவர்கள் இப்பொழுது மேற்கு நோக்கி இருக்கின்ற வீட்டிற்கு நீங்கள் வாடகைக்கு செல்லலாம். அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வீடு மனை வாங்குவதாக இருந்தாலும் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்கினாலும் கடன் விரைவில் அடைந்துவிடும். திருமணமாகாத இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அடுத்த மே மாதத்திற்குள் 1 வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். எந்த தடையும் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. ஆனால் தொழில் விருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்வார்கள். அதன் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் தொழில் நிமித்தமாக பிரிவினைகள் ஏற்படும். ஆனால் வேறு வகையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. மற்றவுடன் பேசும்போது, குடும்பத்தில் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவசாயிகள் ஓரளவு நல்ல விவசாய மகசூல் பெறுவார்கள், நல்ல விலை பெறுவார்கள். ஆனால் உங்கள் பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்த நேரத்தில் பயிரிட்டால் நல்லது என்று யோசித்து நிதானித்து அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று அவர்கள் சொல்கின்ற அறிவுரையின் மூலமாக நீங்கள் பயிரிட்டு லாபத்தை பெற முடியும். வயதானவர்கள் நீங்கள் தண்ணீர் அதிகமான இருக்கின்ற இடத்திற்கு செல்வதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் இந்த காலத்திலே, அதாவது இந்த சனிபான 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நிலச்சரிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. வடநாடுகளுக்கு செல்லும் போது ஜாக்கிரதையாக பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில பிரயாணங்களில் தடைகள் ஏற்படும். ஆனால் கண்டங்களோ வேறு பிரச்சனைகளோ ஏற்படுத்தாது. ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்.
வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கும் நிச்சயமாக வெளிநாட்டு படிப்பு கிடைக்கும். அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இப்பொழுது இன்னும் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2.25 வருடங்கள் 7.5 சனி இருக்கிறது. இந்த 7.5 சனியின் பொருட்டு ஒரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் என்றால் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனாக இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாட்கள், ஒரே சமயத்தில் 2 நாட்கள், வெள்ளி சனி 2 நாட்கள் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று அங்கே சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த கும்பராசியில் பிறந்த எல்லா வளங்களும் பெற்று நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சிக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட 3 நாள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2024 பாத்தீங்கன்னா கும்பத்தை 7வது சனியில ஜென்ம சனியாக இருந்தார். சொல்லவே வேண்டாம். சிலரெல்லாம் கண்களிலிருந்து கண்ணீரை விட செந்நீரை சிந்தியிருப்பார்கள். நிறைய பிரிவுகளை சந்தியிருப்பார்கள். நிறைய இழப்புகளை உடல் ரீதியா மன ரீதியா குடும்பத்துல சந்திச்சிருப்பாங்க. அவமானம்னா இந்த அவமானம் இல்லை, அத்தனையும் மொத்தமாக சந்தித்திருப்பார்கள் சிலர். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2025 சனி பயிற்சி சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப சனியாக, பாத சனியாக, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல வரும்பொழுது இடமாறுதலை தருவார். அந்த வகையில பார்க்கும்போது சனி உங்கள் 4, 8ஆம் வீட்டை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருக்கணும், தொழில வாழ்க்கை இல்லை, கொஞ்சம் கவனமா இருக்கு. தொழில் வாழ்க்கை 2 ஒண்ணு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம யோகத்தில் எதை பார்க்க போறோம், நல்ல தொழில் அமையாதா, அமைந்த தொழில் நலமா இருக்காதா, அதே நேரத்துல குடும்பம், அது ஏற்பட்ட தடைகள் நீங்குவதற்கான சூழ்நிலை அமையுமா, எத்தனை தடைகளை சந்தித்து விட்டோம், கலங்கி போகின்றோம் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதாவது குறிப்பா சொல்ல போனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத சரியாக வருகின்றார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம், அனுபவங்களை கற்று மறந்து விடுகின்றோம். அதுதான் நம்ம மனிதர்கிட்ட உள்ள ஒரு பெரிய தவறு. அதாவது இதற்கு முன் பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க பாத சனியை. அவங்க ஏற்கனவே ஜென்ம சனியை கடந்தவர்கள் தான். அதே நிலையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். பகை கிரகமான சூரியனும் இணைந்திருப்பதால கவனம் தேவை, கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை, எச்சரிக்கை தேவை. ராகுவால் பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருந்தாலும் கூட அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி, தவறான முடிவுகள் எடுக்கின்ற நிலையை நோக்கி அவர் நடத்தி விடுவார். ராகுபாலம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட கவனமா இருக்கணும். ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லது இல்லை. யாருக்கு? கும்பத்துக்கு. கவனம் தேவை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெறும் நேரம் ஒரு அற்புதமான நேரங்க. இப்ப யாரு உங்களுக்கு தெளிவிருக்க போற, சனி பகவானுடைய நிலையை மட்டுமே நம்ம பேச முடியாது. ஒரு 4-5 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அதே ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு புதன் வக்ரம் ஆகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் மேலும் கீழும் ஒரு கலந்த ஒரு கலவையான ஒரு வாழ்வைத்தான் சந்திக்க போகின்றீர்கள். மனமும் உடம்பும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல் பலம் பெறும் நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. 4-9 இடங்களுக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன். ராசிக்கு 2-1 இடங்களுக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான ஒரு யோகம்.
2025 நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு யோக பலன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையாதா, நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா என்று மதில் மேல் பூனையாக கலங்கிய கும்பராசிக்கு ஒரு அற்புதம் இந்த பரிவர்த்தனை யோகம். குறிப்பா சொல்ல போனா 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அஷ்டமாதிபதி நீசம் பெறுவது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். புதனும் நீசம் பெறுகின்றார். அவர் புதன் நீசம் பெறுவது ஒரு அற்புதம். நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுகின்ற ஒரு காலம். எடுத்த காரியங்களை வெற்றி கிடைத்தாலும் கடுமையாக போராட வேண்டும். ஏழரை காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுகின்ற ஒரு காலமாக இருப்பதனால உடல் நலனா கவனமா செல்லுங்க. அந்த விஷயத்தெல்லாம் யாரையும் அலசாதீங்க. யாரையும் நம்பி எதையும் நம்பி விட வேண்டாம். தொழிலாகட்டும், வாழ்வாகட்டும், நண்பர்களாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற இந்த காலகட்டம் எச்சரிக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா 3 பலத்தை நான் அடிக்கடி சொல்வேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். 3 பலமே விட்டு நகர்கின்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு பலம் இருந்து விட்டால் மற்ற 2 பலமும் வந்துடும். அந்த வகையில பார்க்கும்போது தெய்வ பலத்தை கலத்திரகாரர்கள் சுக்கிரனும், மனோபலத்தை செவ்வாயும், தெய்வ பலத்தை நான் சொல்லுகின்ற முறையில பரிகாரம் என்று சொல்வதை விட, சாட்சிக்காரங்காலில் விடுவதை விட, சண்டைக்காரர்களுக்காலில் விடுவது என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அவர் பாதம் பற்றுவீர்களானால் தெய்வ பலத்தினால என்னை பொறுத்தவரை இந்த பாதசனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக கடந்து வந்து விடுவீர்கள். அதுதான் 27 நாட்கள் ஒரு முறை இடைப்பட்ட காலத்துல போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லடைய அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வீர்களானால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கும்பராசி.